இந்த படத்துல வந்துட்டு நீங்க நடிகரா ஒரு அவதாரம், புது அவதாரம் எடுத்திருக்கீங்க. எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? குறிப்பா வந்து என் தலைவனோட, கவுண்டமணி அண்ணனோட எப்படி இருந்துச்சு? அண்ணன் என்ன சொன்னாப்புல உங்க நடிப்பை பார்த்து? தயவு செஞ்சு இனிமேல் அத விட்டுருந்தாரா? இல்ல, இல்ல. இல்ல அவரு விட்டுறான்னாரா? 2 பேர் அதாவது நான் சொல்றேன் மாமா. பக்காவா சொல்றேன். முத பொக்கே கொண்டு போய் குடுக்க போனேன். கொண்டு போய் குடுத்தோனே அப்படின்னாரு. இப்போ 2 பேமெண்ட்டா இனிமே? நடிச்சிட்டேன்னு சொல்லியும் போய் போஸ்ட் அடிச்சுக்குவீங்க. பாடுறேன்னு சொல்லியும் போஸ்ட் அடிச்சுக்குவீங்க. உனக்கு 2 ஆமா அப்படின்ட்டாரு. சரி அதுக்கப்புறம் நாள் ஷூட்டிங்கில் மாத்திரத்தில் உன்னை கண்டுபிடிச்சிருக்காரு. ஆமாம். அதுக்கப்புறம் லேப்டாப் வச்சுட்டு நான் உட்காந்துருக்கணும். அதான் சீனு. அவர் உள்ளே வருவார். இப்படி உள்ளே வந்த உடனே என்ன பண்ணிட்டாரு, இப்படி என்னுடைய அந்த சட்டை அந்த ட்ரௌசர்லாம் பார்த்துட்டு லேப்டாப்போட உட்காந்துருக்கும் போது, என்னடா திருவிழாவில் குங்குமம் உட்காந்து விற்றுக்கிட்டு இருக்கோம் மாதிரி உட்காந்துருக்கோம் யாரா அப்படின்னு அந்த ஒரு சீனு. அதுமாரி ஒவ்வொரு தடவையும் பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். ஒரு தடவை வந்து பென்சில் கீழே விழுந்துடும். அது சீன் போல இருக்கு, எனக்கு தெரியாது. நான் பக்கத்தில் நிற்பேன். நான் பாட்டுக்கு என்ன பண்ணிவிடுவேன், சீன் டேக் போயிட்டு இருக்கும்போது பென்சில் கீழே வந்தால் நான் குனிஞ்சு எடுத்துருவேன். டேய் அது சீனுடா, நீ ஏன்டா குனிஞ்சு எடுக்கிறேன்னு சொல்லி செம்ம ஜாலியாக இருந்தது. சரி, இந்த படத்தில் என்ன ரோல் உங்களுக்கு? நான் வந்து அவர் என்னென்னலாம் பண்ணுறாரோ அதையெல்லாம் கேமராவால் ஃபோட்டோ எடுத்து அதை ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில், வாட்ஸ்அப்லாம் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சார் ஆமாம். சூப்பர். வழக்கமாக நீங்கள் ஷோக்கு பண்ணுறது பதிலாக இப்படி இந்த படத்தில் படத்தில் ரொம்ப சந்தோஷம். ராம்சனே இப்போ பார்த்து பேச வந்து இவ்வளோ இனிமையான ஒரு மனிதராக இருக்கார். ஆனால் டெரர் வில்லனுக்காடைய அத்தனை தகுதிகள் இருக்கிற தலை சிறந்த நடிகர், டவுட்டே கிடையாது. மிக அற்புதமான நடிகர் நீங்கள். நீங்கள் ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி உங்களை மீட் பண்ணது. சொல்லுங்கண்ணே, என்ன மாதிரி? இல்லை ஆக்சுவலாக வந்து கவுண்டமணி சாரோட நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். நான் வளவண்ணன் 3 ரமேஷ் நல்ல வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். பட் இந்த படமே வந்து இந்த கேரவன் வந்து இப்போ கேரவன் வாடகை விடுறவராக வந்து சார் வந்திருப்பாரு. பட் இந்த கேரவன் இல்லாமல் எப்படிலாம் அவங்க ஒர்க் பண்ணாங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் சார் சொல்லிகிட்டே இருப்பார் சார். அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கேட்கும்போது ஸோ நம்ம சரியாக உழைக்கலங்கிற ஒரு பயம் நம்மகிட்ட இருக்குது. அதான் உண்மை. அவர் சொன்ன எக்ஸ்பீரியன்ஸில் ஏதாவது ஒன்று ஷேர் பண்ணிக்க முடியுமா? எக்ஸ்பீரியன்ஸு வேறு. பட் அது சொல்லுவார். நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். பேசிகிட்டு இருக்கும்போது சார் கேரி ரெடி அப்படின்னு சொல்லி அந்த அசிஸ்டன்ட் சொல்லுவாப்புல, டேய் கேரி ரெடியாகும்போலாம் சாப்பிட முடியாதா, வயிறு பசங்க கேரி ரெடின்னு சொல்கிறாரு அப்படின்னு. கேரி 10 மணிக்கு ரெடியாக இருக்கும்டா, 10 மணிக்கு ரெடியாக 12 மணிக்கு சாப்பிட முடியுமாடா, கேரி ரெடியாகும்போது சாப்பிட முடியாதா அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார். சபாஷ். மிஸ்டர் வளவன் சார் சொல்லுங்க ஐயா. ரொம்ப ரொம்ப நாசுக்கான ஒரு டீசெண்டான வில்லனா நீங்கள் அறிமுகமாயிட்டு இருக்கீங்க. அறிமுகமாயிட்டு இருக்கோம். லெவல் போயிட்டீங்க. போயாச்சு. ஆமாம். எப்படி அந்த ஒரு டீசெண்டான வில்லத்தனம் வந்தது? பிறப்புல இருந்து வந்ததா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையா, கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அப்படி கொடுக்குறாங்க, அப்படி ஓட்டிகிட்டு இருக்கோம். இதில் எப்படின்னா எனக்கு வேற எங்கும் கிளைகள் கிடையாதுல்ல? எனக்கு வெறுங்கும் கிளைகள் கிடையாது. நான் ஒரு அரசியல்வாதியோட தம்பி ஐயா. தம்பினா தம்பி இல்லை, வேற ஒரு அன்பு தம்பின்னு ஒரு விஷயம் போட்டுப்போம் இல்லையா. ஆமாம். அந்த அன்பு தம்பி வந்து அரசியலில் மேலே வரணும். அதுக்காக என்ன வேணால் அண்ணனுக்காக செய்யணுன்ற மாதிரி ஒரு விஷயம். அதில் அந்த கதாபாத்திரத்தில் வந்து ஒரு விஷயம், அங்கே அவங்க வீட்டில் இந்த பெண் போன உடனே அந்த பெண்ணை காப்பாற்றிட்டு வரணும். அது அரசியலுக்கும் எதுக்கும் தெரியக்கூடாது. அதை வேறு யாரை வச்சு பண்ணுறதுனா ஒரு தலை சிறந்த ரவுடியை தேடணும். அந்த தலை சிறந்த ரவுடி தான் ராம்ஸ். இந்த தலை சிறந்த ரவுடியை தேடி வந்தால் இவர் வந்து உண்மையிலே ஒரு டம்மி பீஸு. இவர் ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டார். ஆனால் இவர் பண்ணுற மாதிரி எனக்கு பில்டப் கொடுத்துட்டு இருப்பார். ஃபோன் பண்ணி பண்ணிட்டேன், பார்த்துட்டேன், இதை பிடிச்சிடுவேன், தூக்கிடுவேன் அப்படின்னு. எதுவுமே நடந்திருக்காரு. அவரே கூட்டிகிட்டு வந்துடுவார். யாரு அவனுக்கு பண்ணி அண்ணனே கூட்டிகிட்டு வந்துடுவார். இவர் பின்னால் ஃபாலோ பண்ணிட்டு வருவார். இதெல்லாம் வந்து அண்ணனுடைய படம் அப்படின்னாவே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. ஏன்னா அவரோட நடிக்கிற ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. சூப்பர். நீங்களாம் உண்மையிலே கொடுத்து வச்சுவாங்க. சௌந்தர் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு படம்னு இது நம்பலாம். ஆண்ட்ரியா என்ன பண்றீங்க? ஆண்ட்ரியா துணி காய வைக்கிற அப்புறத்துல வந்து அம்மா வீட்டில் இல்ல கொடுத்துருக்கேன். ஆண்ட்ரியா ஒரு நிமிஷம் இங்க வாங்கல. அத்தைய உள்பாவடை காய வச்சிட்டீங்களா? வீடு 4 பேர் இருக்க உள்பாவடிங்க துணி போட முடியும்? அறிவு இல்லை, விவசாய இல்லை. ஆண்டாம் காக்கா. ஆண்ட்ரியா ஒரு நிமிஷம் இருங்க. யாரு நம்ம மிஸ்டர் ரன்பீரோட கோட் தானே? யா, யா, யா. ஒரு நிமிஷம் கொடுங்க. போயிட்டு கால் கீழே வைக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்லை.